பார்த்துருப்பீங்க. ஓகே விடுங்க, இதுக்கு மேலே கொடுத்து என்னமா பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அதை வந்து காமிக்கிறேன். அதை காமிச்சிட்டு அப்புறம் இது காமிக்கிறேன். ஓகேங்களா? அது அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் தான் சொல்லணும். அவங்க சப்ஸ்கிரைபர் ஆகி அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்நேகிதி வீடியோ தான். ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, ஏன் நீங்க ஸ்நேகிதிய வீடியோ போடுறதே இல்லை? நான் கல்யாணம் ஆகி புதுசா நான் வந்து US வந்தப்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு யூடியூபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். உங்களோட ஸ்நேகிதிய ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளீஸ் தயவு செய்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்தியா வந்தப்ப நான் என்னோட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மலர்ந்து பாண்டை அப்படியே ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் நான் மறுபடியும் அவங்க US போயிட்டாங்க. யூஎஸ்ல இருந்து எனக்காக ஒரு சில ஐட்டம்ஸ், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வாங்கி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது அனுப்புறதுக்கே வந்து அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. பிகாஸ் அவங்களால ட்ராவல் பண்ணி வர முடியல. அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்டோட அண்ணா வந்து எனக்கு இந்த கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ தட்ஸ் ரியலி கிரேட் இல்லையா? நம்மளோட சப்ஸ்கிரைபர் இப்போ ஒரு பெஸ்டி ஆகி அப்புறம் அவங்க வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து எனக்கு அந்த பொருள் வந்து சேரணும் அப்படின்னு பார்த்து எனக்கு வந்து அமைச்சு வச்சிருந்தாங்க. தட் வாஸ் ஸோ வெரி ஸ்வீட் ஆஃப் ஹர். ஆக்சுவலாக இது வந்து போன லாக்டவுனுக்கே அவங்க வந்து வாங்கிட்டாங்க. பட் அவங்களால இங்கே இந்தியாவுக்கு மறுபடியும் வர முடியாதனால அவங்க இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லைன்னா அவங்க வந்து அவங்க நேர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது லாங் ஸ்டோரி அப்பார்ட். பட் இன்னைக்கு வீடியோவில் நான் அவங்க வந்து எனக்கு என்ன அப்படி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அமைச்சிருக்காங்க. கெஸ் பண்ணுறீங்களா? கெஸ் பண்ணுங்க. ஓகே, தமிழ்லே பார்த்துருப்பீங்க. ஓகே விடுங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஒன்றுனா வந்து நான் காமிக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இந்த கவர் தான். இந்த கவர் வந்து கவரில் தான் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து அவங்க குழந்தைகிட்ட இருந்து பத்திரமா வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து இது டக் டக்குன்னு ரொம்ப குட்டி குழந்தை, ஜஸ்ட் 1.5 இயர் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து இது மேலேயே பயங்கர கண்ணா இருந்தாங்களாமா. இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தாங்களாமா. சரி அவங்களே வச்சுக்க வேண்டியதானே. இல்லை உங்களுக்காக வாங்கினது இந்த பேக்கோட உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேக்கோட யூஎஸ்லேருந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ஷாப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா செஃபோராலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ செஃபோரா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அமேசானில் வாங்கினது ஒரு சில ஐட்டம்ஸ் இதுக்குள்ளார தான் போட்டு வச்சுருக்கேன். அதை என்னென்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை ஃபஸ்ட்டு காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அதை வந்து காமிக்கிறேன். இல்லை அதை காமிச்சிட்டு அப்புறம் இது காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். அமேசான்லேருந்து வாங்கினது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ப்ரொஃபஷனல் O3+ஓட பிரைட்னிங் அண்ட் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். என்னோட ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணது வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதை பற்றி நான் ரிவ்யூ வேறு வீடியோவில் கொடுக்குறேன். பட் இந்த வீடியோ இதுவும் ரிவ்யூ பேசிஸ்க்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, பிகாஸ் நான் இன்னும் இந்த ட்ரை பண்ணல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோ கேலமைன் பீல் ஆஃப் மாஸ்க். ஆக்சுவலாக இந்த லாக்டோ கேலமைன் பீல் ஆஃப் மாஸ்க் லாஸ்ட் வீடியோலையும் வந்து காமிச்சிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மூக்குக்கு மேலே மட்டும் நான் எனக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வீட்லேயே இருந்து ரிமூவ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான் சஜி அப்புறம் அம்மா 3 பேரும் வந்து போடுறதுனால சீக்கிரமா தீர்ந்துச்சு. அதனால இன்னொரு டியூப் வந்து போட்டிருந்தோம். எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர்னு வந்துட்டேன்னா இந்த கார்னியோட மிஸ்லர் வாட்டர், அதுவும் ஆயில் இன்ஃபியூஸ் மிஸ்லர் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்லாம் சூப்பராக வந்து மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணும். அதனால இதுவும் வந்து குட்டி, ஆக்சுவலாக நான் பெருசு தான் வந்து நினச்சி போட்டேன். பட் குட்டியாக தான் வந்து கிடைச்சிருக்கு. நான் அப்புறமேட்டு ஆர்டர் லிஸ்ட்டில் தான் பார்த்தேன். அது சின்னதாக போட்டிருக்கேன். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார்ல இருந்து இந்த நெயில் கலர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நெயில் ரிமூவர் ஒன்று வந்து போட்டிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னன்னு வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் டீ மாஸ்க்கை நான் எவ்வளோ தடவைங்க தொலைக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே அங்கே சில ப்ராடக்ட்ஸ் இருக்கனால தொலைச்சி விட்டுறேன். மறுபடியும் இந்த க்ரீன் ஸ்டிக் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த க்ரீன் ஸ்டிக் மாஸ்க் பற்றி நான் ரிவ்யூ கொடுக்கணுமா வேணாமான்னு. இதுக்கு மேலே கொடுத்து என்னமா பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா நாமளும் அதை பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருக்கேன். பிகாஸ் நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இதையும் ட்ரை பண்ண ரொம்ப ஆசைங்க. பட் தொலைஞ்சு போயிட்டு மறுபடியும் ஆர்டர் போட வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி நான் ரிவ்யூ போடணுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து போடணும்னா நான் கண்டிப்பாக போடுறேன், வேணான்னா விட்டுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது நெயில் கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் பாப் எக்ஸோ மேக்கப் கலெக்ஷன். ஆக்சுவலாக நான் வந்து இது ஒரு யூடியூப் சேனல் தான். நான் இது எப்போ வந்து பிராண்ட் ஆரம்பிச்சாங்க, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த பிராண்ட் மை கிளாம்.
வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைட் கலர்ஸ், இது எல்லாமே வந்து நியூட் கலர்ஸ். ஸோ இது வந்து ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா 249 rupees. சின்ன சின்னது வாங்கினீங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும். அண்ட் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை அப் ஆகாது. அப்படி ட்ரை அப் ஆனாலுமே வந்து தூக்கி போட்டுட்டு வேற வாங்கிக்கலாம். ஒரு ஃபுல் சைஸ் வாங்கி அதை வேஸ்ட் பண்ணுறது பட்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த 2 கலர்ஸும் வாங்கினேன். ஏன்னா என்னதெல்லாம் அதர பழசு ஆயிடுச்சு, அதனால தான் நான் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க லாக்மேலேருந்து 9 to 5 நெயில் எனாமல். அண்ட் இது வந்து டாப் கோட் லாக்மேல. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷேடு தான் இது. ஷேட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இப்போ வந்து செஃபோராலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் என்னென்ன வாங்கி அமைச்சிருக்காங்கன்னு நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெனிஃபிட்டோட போர் ப்ரொஃபஷனல் ப்ரைமர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னோட கிளைண்ட்ஸுக்கு தான். ஸோ எனக்கும் பர்சனல் யூஸ் பண்ணுவேன், பட் இருந்தாலும் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்க்கு நீட்ஸ்க்கு தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர் ப்ரைமர், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேலே மேக்கப் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த அர்பன் டிகேயோட இந்த ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே வேற லெவல், சான்ஸ்லெஸ், சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு அந்த ஸ்வெட்டெல்லாம் அதிகமாகாது, அந்த மேக்கப் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 மணிக்கு இந்த மேக்கப் போட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ இன்னுமே என்னோட மேக்கப் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோயி டியூயி லுக் கொண்டு வரதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜர் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் இந்த அர்பன் டிகேயோட ஆல் நைட்டர் லாங் லாஸ்டிங் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ நான் வந்து உங்களுக்கு நம்மளோட BeYouDefiningல போறேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. யாருக்காச்சும் மேக்கப் லவர்ஸ் இருந்தானா டெஃபினட்டா வந்து செக் அவுட் பண்ணுங்க. இந்த ஐ லுக் அமேசிங்கா வந்தது. அண்ட் இந்த லுக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், இதை வச்சு நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன், அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ எஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் டிகேயோட இந்த ஐ ப்ரைமர். இந்த ஐ லிட்ல வந்து நம்ம இந்த ப்ரைமர் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைமர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வருது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த கேப் தாங்க. இந்த கேப் வந்து ரொம்ப வித்தியாசமாக வரும். அண்ட் இதோட ஒரு அப்ளிகேட்டர் மாதிரி, டோ ஃபுட் அப்ளிகேட்டர் மாதிரி வருது. ஸோ இதை எடுத்து அழகாக அப்ளை பண்ணி விட்டுட்டுலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் பிரான்சர் ஃப்ரம் த பிராண்ட் அனஸ்தாசியா. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அஸ்வின், அவங்க வந்து எனக்கு எஃபர்ட்ஸ் எடுத்து வந்து ஒன்று தேடி பார்த்து வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ அஸ்வின் அண்ட் மோனி ஃபார் கிஃப்டிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் seriously so much impressed. and shades எல்லாம் பிசுறு தட்டாம அழகா வந்து வாங்கியிருக்காங்க. that's so very nice. and இது வந்து மேட் bronzer. பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. லக்ஸரி பேக்கேஜிங் சொல்லலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும்னு எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டோட ஆசையும் என்னன்னா இப்போ என்ன லேட்டஸ்டாக இருக்கும் அந்தந்த பிராண்ட்ஸில் அந்தந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதில் நானும் விதிவிலக்கு கிடையாது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது. பட் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதோட அது சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கே அப்படின்னு மாதிரி அந்த ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுனால தான் இந்த ப்ராடக்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கும் போது இதோட சார்ஜஸ் எல்லாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3000 மேலே வரும். இந்த கம்ப்ளீட் கிட்டுமே வந்து 20,000 rupees ஒர்த்து. ஸோ இனிமேல் தான் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். நான் ஏன்னா வந்து சொல்லியிருக்கேன், அடுத்த தடவை நான் லிஸ்ட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டா தான் நான் அடுத்த தடவை லிஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னனால சரி சுஜா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எனக்கு அங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுற, அதாவது அங்கே இருக்க பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே நம்ம அது சம்டைம்ஸ் ஃபேக் வந்து கிடைக்கலாம். அதனால தான் நம்ம வந்து மேஜராக அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபர் டைமில் அவங்க வாங்கி அனுப்பலாம், இல்லை வந்து கிஃப்டிங் பண்ணலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். பட் இவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தான் நினச்சாங்க. பட் நான் வந்து ரொம்ப விடாப்படியாக நான் வந்து இதுக்கு அமௌண்ட் பே பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்படியாக நின்னனால சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரான்சர்ஸ் எல்லாம் இட்ஸ் ரியலி காஸ்ட்லி. ஸோ மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிள்ங்கிறீங்க, நீட்டாக இருக்கணும், லுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் விலை வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்காகவும் தான் சேர்த்து நான் வந்து பேசுகிறேன். 5000 6000 முடிச்சுக்கோங்க, 2000 3000 அப்படின்னு அதுக்குள்ளார முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகுதுங்க. அப்புறம் ப்ராடக்ட் குவாலிட்டி எங்கே இருக்கும்? இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியுங்களா? அதுவும் ஒரு என்கேஜ்மெண்ட் பிரைடுக்கா சாரியில் நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ளவுஸுக்கு நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட தூக்கத்தை விட்டு உங்களுக்காக வந்து 3 மணி நேரம் நின்று ஒர்க் பண்ணும்போது அவங்கள வந்து அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசுறது வேண்டாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது வந்து நான்
எனக்காக பேசல, பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிற என்னோட மேக்கப் ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலீக்ஸ் கிட்ட பேசும்போது இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் இருக்கும் போது இதெல்லாம் ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும் போதே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. பட் லக்கிலி எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் இருக்கிறதுல நான் சொல்கிற ரேட்டை வந்து அவங்க ஓகேக்கா எனக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் எஸ், நான் எனக்கு வந்து பேஷனோட நான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளார வந்தேன். அண்ட் இது வந்து இப்போ ரொம்ப வேற லெவலில் வந்திருக்கு. அண்ட் இதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லானா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ப்ளீஸ் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ எஸ், உங்களுக்கு என்னோட மேக்கப் சர்வீஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டேட், வென்யூ, அப்புறம் என்னைக்கு ஈவெண்ட், எத்தனை ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ டேட்ஸ் இல்லைன்னா வந்து ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து நான் காமிக்கிறேன். இதையும் வந்து சொல்லிடுறேன், ஏன்னா நெக்ஸ்ட் டே இதை தான் கேட்பீங்க. பேசிக் மேக்கப் சார்ஜஸ் வந்து எவ்வளோலேருந்து ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக் மேக்கப் வந்து உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 8,000லேருந்து ஆரம்பிக்கும். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படி நான் யூஸ் பண்ணுறதே வந்து எல்லாமே ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ உங்களோட லைக் ஹெச்டி இருக்குது, அப்புறம் அல்ட்ரா ஹெச்டி இருக்குது, அப்புறம் ஏர் ப்ரஷ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் த பேசிக் மேக்கப் சார்ஜஸ் வந்து 8,000லேருந்து ஆகுங்க. ஸோ ஏன் இந்த 8,000 அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு, நீங்கள் இப்போ சும்மா பார்லர் போனாலே ஏதோ ஒரு பிராண்டில் ஏதோ ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கே நம்ம வந்து 15,000லாம் வந்து சார்ஜ் பண்றாங்க. நான் உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 8,000ல வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எஸ், உங்களுக்கு வேணும்னா என்னோட சர்வீஸ் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபோன் நம்பர் அட்டாச் பண்றேன், நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ வேற சில ப்ராடக்ட்ஸும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்ஸ் ஃபவுண்டேஷன். இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஒரு டியூயி லுக் கொடுக்கும். அதாவது நைட் டைம் அந்த ஹெச்டி மேக்கப், அல்ட்ரா ஹெச்டி ஃபினிஷ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபினிஷிங் அதோட லாங்கிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். லைக் நல்ல ஒரு ஷீன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வச்சு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் இதுலேருந்து வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும், நிறைய ஷேட்ஸ் வாங்கணும்னு அப்படின்னு ஆசை. ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷேட்ஸாக வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கன்சீலர்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் நார்ஸ் தான். ஸோ இது வந்து 2 கன்சீலர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஜிஞ்சர் அப்படின்னு இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து டார்க் வால்நட் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்கு. இது 2ம் கன்சீலர்ஸ். அதுக்கப்புறம் குட்டியான ஒரு கன்சீலர் ஷேடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2ம் ஒன்று தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரமல் அப்படின்னு சொல்ற இன்னொரு கன்சீலர், குட்டி கன்சீலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் ஃபேவரட் பெனிஃபிட்டோட இந்த மஸ்காரா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது பிளஷ். நார்ஸோட பிளஷ் வேற லெவலில் இருக்கும், சான்ஸே இல்லை. அதை போட்டாலே அப்படியே சூப்பராக ஒரு ஃபீல் இருக்கும். பேக்கேஜிங் அல்ட்ராவாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஒவ்வொன்றா ஹோல்டிங் திஸ்ன்னு போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் நார்ஸ். அண்ட் இதில் வந்து குட்டியாக ஒரு லைட்டாக ஒரு ஷீன் இருக்குது. அண்ட் இது வந்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், தெரியாது, பட் ஃபுல் மேக்கப் போட்டு இதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நல்ல ஒரு பிங்க் டோன் இருக்குது. அண்ட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காசம். அண்ட் இது வந்து இந்தியன் ஸ்கின் டோன், சவுத் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தீந்து போச்சு. அடுத்தது ரெனியூ பண்ணால் ரொம்ப சந்தோஷம். அது அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கணுங்க. ஷேடு ஒவ்வொரு ஃபவுண்டேஷனாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்கெல்லாம் செம்ம ஜாலி. இந்த பையை மட்டும் கொடுத்துருவேன். மறுபடியும் இந்த பையிலே நான் எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வேனிட்டியில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளானு. வீடு வேறு ஷிஃப்டிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போய் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு பிளானு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னோட யூஎஸ்லேருந்து வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.